கிட்ட இல்லை. இப்போ இதில் எப்படின்னா, ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது, சீமா நீங்கள் எப்படி இந்த படிக்கிறதுக்கு எப்படி நேரம்னு கேட்டாங்க. அது இது வந்து அது ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு 11 மணி 12 மணி அப்படியே எனக்கு உறக்கம் வந்து தூங்கிட்டேன்னா சரியாக 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வரும். அதிலிருந்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி வரைக்கும் படிப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் அந்த நேரம் தான் அவங்க பார்க்குறது செய்தி இதெல்லாம் போட்டு அப்புறம் படிச்சுட்டு படுப்பேன். 6 மணிக்கு எழுந்து 6 6:30 அது மாதிரி நான் பயிற்சிக்கு போவேங்கய்யா அப்படின்னு. சில நேரம் ரொம்ப அது பண்ணி 2 மணி அல்லது 4 மணி வரைக்கும் தூங்குற மாதிரி வந்துருச்சுன்னா 4லேருந்து 6 மணி வரைக்கும் படிச்சுட்டா அப்படியே தயாராகி பயிற்சிக்கு போயிடுவேங்க. இதாங்க படிக்கிறதுக்குன்னு நேரத்தை தனியாக ஒதுக்கணுன்னா கஷ்டம். எங்கள் ஆள் எப்படி எங்களை சொல்லுவார் பாருங்க. எங்கள் ஆள்னா எங்கள் தலைவர். எழுந்துருங்க, ஓடுங்க, நாம் அடிமைகள், விடுதலையை நோக்கி விரைந்து ஓடுங்க. ஒரு நாள் நாம் நிம்மதியாக உறங்கலாம், யாரும் எழுப்ப மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகும் பாப்ல. அப்படின்னா என்ன சொல்றாரு? சாகிற வர ஓடுறா, ஏண்டா நீ அடிமைடாங்கிறவள. அதனால இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. தூக்கம் வரும்போது தூங்கிக்கிற வேண்டியதுதான். இல்லைன்னா அண்ணன் எப்படின்னு ஓய்வுதுன்னா, என்னை பார்க்குற யாராவது இவன் எப்படா அவன் சொல்லுவான், அண்ணே எப்படின்னு உற்சாகமாகவே இருக்க முடியுது அப்படின்னா, இதய துடிப்பில் வாழ்வனுக்கு கடினம், லட்சிய துடிப்பில் வாழ்ந்தால் சரி. இது அப்போ தான் இயங்க முடியும். அதனால் எனக்கு இருக்கிறது மொழி பற்று, இனப்பற்று இல்லை, மொழி வெறி, இன வெறி. இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்கல, அழிந்து கொண்டிருக்க இனத்தை காக்க. இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. அதனால் என் தம்பிக்கு நான் சொல்லுவேன், செல்லமாக சொல்லுவேன், நேர மேலாண்மை எனக்கு இல்லை, நேரம் தான் என்னைய மேலாண்மை செய்து கொண்டு போகுது. என்னடா தங்கச்சி? வேற கேள்வி இருக்கா?